ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்து நிலம்பரை போலு மீட்டனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சசத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகநாம் விசதே பரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக. வணக்கம், நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது 30/4/2025 அன்னைக்கு வரக்கூடிய அட்சய திருதியை பற்றி பார்க்கலாம். அந்த அட்சய திருதியில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமும் நாம் பார்க்கலாம். அதாவது இந்த அட்சய திருதிங்கிறது ஒரு மிக முக்கியமான நாள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த அட்சய திருதியில் இந்த அட்சய திருதியில் சூரியன் சந்திரன் 2 பேருமே உச்சமாக இருப்பாங்க. அந்த நாளில் தான் சூரியனும் சந்திரனும் 2 பேருமே அடுத்தடுத்த ராசியில், அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடியதுனால சூரியன் மேச ராசியிலையும், அதுக்கு அடுத்த ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசியில் சந்திரன் உச்சமடைவார், மேசத்தில் சூரியன் உச்சமடைவார். அதே மாதிரியே அந்த அமாவாசை முடிஞ்ச 3வது திதியான திருதியை திதி அன்னைக்கு தான் இந்த அட்சய திருதியை வர்றதுனால தான் அதுக்கு இந்த சிறப்பு. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் உச்சமடைவார். எனவே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த அட்சய திருதி வருகிறது. இந்த சந்திரன் தான் குபேரன், குபேரன் தான் சந்திரன் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிட சாஸ்திரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த என்ன தான் குரு பகவான் அவங்கெல்லாம் நிதிக்கு அதிபதியாக இருந்தாலும், பெருநிதிக்கு இறைவனாக இருந்தாலும், சந்திரன் தான் அன்றாட நம்மளுடைய பணத்தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராகவும், மிகப்பெரிய குபேர சம்பத்துகளையும் தரக்கூடியதற்கு ஒரு அதிபதியாகவும் இந்த சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானவர். அவர் தான் மனோகாரகன் என்றும் அழைக்கப்படுறாரு. அதனால் இந்த அட்சய திருதியை நாளில் ஒரு மிக முக்கியமான நாள். ஏன்னா இந்த அட்சய திருதிய நாளில் தான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அதேபோல் மகாலட்சுமி திருமாலினுடைய மார்பில் இடம்பெறணும்னு தவம் செய்து, அதே மாதிரி இந்த திருமால் அதை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய திருமார்பில் ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த நாள் தான். அதே மாதிரியே குசேலருக்கு பெருமாள் பொற்காசுகளை அளித்து அவருக்கு செல்வத்தை வழங்கிய நாளும் இந்த நாளாகவே சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய சிறப்புகளை கொண்ட இந்த நாளுங்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நாம் சில நமக்கு மற்றவர்களுக்கு, அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது தங்கம் வாங்கினா தான் நாம் ஒரு பெரிய இது தங்கம் வாங்கினா அன்றைக்கி தங்கம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது முடிஞ்சவங்க வாங்கிட்டோம், அது நான் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. அது ஒரு பக்கம், அது இப்போ இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. தங்கம் வாங்கினா தான் அது பெருகும், பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது ஒரு இதாக ஆயிடுச்சு இன்றைக்கி. அது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, அதாவது இப்போ மளிகை பொருட்களை வாங்கினா கூட போதுமானது. குறிப்பாக உப்பு, சர்க்கரை, மஞ்சள், இந்த மாதிரியான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது. அரிசி, முக்கியமாக அரிசி வாங்குவது, அது மாதிரியான பொருள் உங்களால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு பொருள்களை வீட்டுக்கு வாங்கினாலும், அதுவும் நமக்கு முக்கியமாக சாப்பாட்டுக்கு தான் அரிசி தேவை. அரிசி இந்த மளிகை பொருட்கள் தான் நமக்கு மெயினாக தேவை. தங்கம் அல்லாத 2வது விஷயம். அது பணக்காரர்களுக்கு உண்டான விஷயம். ஏழைகள் தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சாவே காலம் பூரா மனுஷனுக்கு அரிசி பருப்பெல்லாம் கிடைச்சாவே நல்லபடியாக வாழ முடியும். அப்படிங்கிறதுனால இந்த நாளில் அதுகளை வாங்கினாவே போதுமானது. நீ எப்பவும் வாங்குறத இந்த நாளில் வாங்குங்க. அது உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். 2வது, ஏதாவது புதிதாக ஏதாவது ஒன்று தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னாலும் இந்த நாளில் தொடங்குறது மிக மிக நல்ல விஷயம். நல்ல காரியங்கள் எதையாவது இந்த காலகட்டத்தில் நாம் தொடங்கணும், அல்லது ஒரு பேங்கில் டெபாசிட் ஏதாவது புதுசாக போடணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த நாளில் அட்சய திருதிய நாளில் போட்டிங்கன்னா அது நல்லபடியாக வளரும். இது இந்த நாளில் எதை செஞ்சாலும் அது நன்றாக வளரும். அப்படிங்கிறதுனால நன்றாக வளரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவை, இது வளர்ந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். அதே மாதிரியே இந்த நாளில் நாம் ஒரு இடம் வாங்கிறதுக்கான அட்வான்ஸ் தொகையை கொடுத்து அதை இது பண்ணி வைக்கிறது, துவக்கி வைக்கிறது, அந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம். ஒரு கணவன் மனைவி, ஒரு பெண் தன்னோட குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது அல்லது பெண் பார்க்குறது, அதுக்கான நிச்சயதார்த்தங்கள் அல்லது ஒரு உறுதி வார்த்தைகள் அது மாதிரியெல்லாம் பேசி வச்சுக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு. தனக்கு பிடித்தவர்களை அவர்களுடைய ஒரு காதலை சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது கூட இது நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கிறது இந்த நாளில் ஒரு நல்ல அமைப்பு. ஏதாவது நம்ம விவசாயிகளாக இருந்தால் வீட்டுக்கு அதாவது நம்ம
அதாவது என்ன சொல்கிறது, அதாவது மாடு இந்த மாதிரியான ஆடு மாடுகள் போன்ற முக்கியமாக மாடு நல்ல மாடு இந்த காலத்தில் வாங்கினா அது நல்ல லட்சுமி கடாட்சமாக நல்ல செல்வங்களை அவர்களுக்கு அந்த மாடு வந்ததிலிருந்து மிகப்பெரிய செல்வங்களை வாரி வழங்கக்கூடியதாக இந்த நாள் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி யார் யார் எந்தெந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது. அதே மாதிரியே நல்ல கொள்கைகளை இந்த காலகட்டத்தில் வகுத்துக்கிறது நல்லது. வேறு சில பழக்கங்கள் இருந்தால் இந்த சில பழக்க வழக்கங்களை, குறிப்பாக யாராவது சிகரெட் குடிக்கிறோம், தண்ணி போடுறோம், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை விடுத்துவிட்டு நல்ல விஷயங்களை பண்ணுறது, முக்கியமாக அடுத்தவங்களுக்கு இந்த நாளில் உதவி புரிகிறது மிகப்பெரிய. ஏன்னா இந்த கொடுத்ததுனால தான் வந்து இந்த இறைவனுக்கு அதாவது என்ன சொல்கிறது, கோயில்களுக்கு ஏதாவது வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இறைவனை தரிசித்து விட்டு இறைவனுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போய் பூஜை பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது இந்த நாளில் மிகப்பெரிய சிறப்பு. அவர்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய சிறப்பு. ஏழை அதாவது என்ன சொல்கிறது, அனாதை இல்லங்களில் வசிக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நாளில் உதவி செய்கிறது உங்களுடைய செல்வ வளத்தை மிகவும் பெருக்கக்கூடியதாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு செய்யும் தொண்டு, ஏழைகளுக்கு செய்யும் தொண்டை இறைவனுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதை ஏழைகளுக்கு வசதி இருக்கிறவங்க அவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு தங்களால் இயன்றதை செய்யலாம். அந்த மாதிரியாக செய்யும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் செல்வ வளம் பெருகும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வரக்கூடிய சந்ததிகள் மிக நல்லபடியாக இருக்கும். எது என்ன முடியுதோ உங்களால் செய்யலாம். சிறுவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை ஏதாவது மிட்டாய், அதாவது லட்டு, சிலேபி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. எதை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய செல்வ வளமும் பெருகும், உங்கள் சந்ததியும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நாளை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு இந்த நாள் நல்லது செய்கிறது நல்லது. இந்த தீயவகளை கண்டிப்பாக இந்த நாளில் விளக்கணும். தேவையற்ற இதையெல்லாம் செய்யக்கூடாது. யாருடையும் கடிந்து பேசக்கூடாது. முக்கியமாக யார்கிட்டையும் கடிந்து பேசக்கூடாது. அன்பாக இன்றைக்கு ஒரு நாளாவது அன்பாக பேசணும். அடுத்தவர்கிட்டையும் வீட்டில் சண்டை சச்சரவு இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைய நாளில் வரக்கூடாது. வராமல் பார்த்துக்கிறது. ஒருத்தர் பேசினாலும் இன்னொருத்தர் அமைதியாக போயிடணும் அப்படிங்கிறது தான். தயவுசெய்து இந்த மாதிரியான இதுகளெல்லாம் பின்பற்றும் போது மிகவும் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.